Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம தை அமாவாசை ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கறதனால நம்ம கோலம் போட மாட்டோம். ஆனா சாணியுமே போடல. ஏன் தண்ணி தொளிச்சு வாசல் பெருக்கலனா நம்ம அந்த வேப்ப இலையெல்லாம் பாத்தீங்கன்னா விழுதுங்க. தண்ணி தொளிச்சிட்டு பெருக்கும்போது அது வர மாட்டேங்குது சின்ன சின்ன இலையா இருக்கிறதுனால. அதனால ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டு அதுக்கு அப்புறமா தண்ணி தொளிச்சுக்கலாம் அப்படின்றக்க சாணியுமே இன்னைக்கு போடல. இது பாத்தீங்கன்னா நமக்கு ஒகேனக்கல் வாட்டர் வந்து குடிக்கிற தண்ணி கொஞ்சம் தூரமா தான் வரும். ஸோ சைக்கிள்ல காலையில அவங்க அப்பா போய் 2 குடம் எடுத்துட்டு வந்துவாங்க. வீட்டு யூஸுக்குலாம் பாத்தீங்கன்னா கிணத்துல அப்புறமா அடி பைப்பு அந்த மாதிரி இருக்கு, அதில் எடுத்துக்கலாம். நான் பெருக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா விடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வாசல் வந்து ரொம்ப பெருசுங்க. இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். உங்க முன்னாடி தெரியறது கொஞ்சம் தான், இந்த சைடுலயுமே இருக்கும். நான் தண்ணி தான் தொளிக்கிறேன், சாணி போடல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சாதம் வச்சுட்டேன், மதியத்துக்கு வச்சு ஃபர்ஸ்ட் மதியத்துக்கு தான் செய்வேன். ஏன்னா அவங்க அப்பா வேலைக்கு போறாங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, அன்னைக்கு நம்ம உழுவல் பருப்பு வந்து ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதுவும் துவரம் பருப்பும் போட்டு சாம்பார் வச்சுட்டு அவரைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு சாம்பார் வைக்க போறேன். அப்புறம் அவரைக்காய் வந்து பொரியலும் பண்ணிட போறேன். காலையில டிஃபனுக்கு வந்து இட்லி செய்ய போறேன். இன்னைக்கு தை அமாவாசை அப்படிங்கறதுனால நான் அம்மாவை நினைச்சு சாமி கும்பிட போறேன். எல்லாரும் படையல் போட்டு கும்பிடுவாங்க. படையல் போட்டும் கும்பிடலாம், அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வச்சு கும்பிடலாம். அவங்க அப்பா வேலைக்கு போறதுனால இன்னைக்கு அதுக்கு செய்ய முடியாதுங்க, என்னால தம்பியை வச்சுட்டு செய்ய முடியாதுல்ல. சோ அதனால அம்மாவுக்கு விருப்பமான பொருள் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சோ நம்ம பெண் குழந்தைங்க அப்படிங்கறதுனால நம்ம படையல் போட்டு கண்டிப்பா கும்பிடலாம். அந்த திதி தர்ப்பணம் அந்த மாதிரிதான் நம்ம கும்பிடக்கூடாது. நான் எப்பவுமே வந்து அமாவாசை அன்னைக்கு நினைச்சு கும்பிடுவேன். ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் அந்த மாதிரி செஞ்சு வச்சு நினைச்சு கும்பிடுவேன். ஃபர்ஸ்ட் காக்காக்கு வச்சுட்டு அப்புறம் பசுமாட்டுக்கு அந்த மாதிரிலாம் வச்சு நினைச்சு கும்பிடுவேன். அப்பெல்லாம் வந்து படையல் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து அம்மா இறந்த நாள்ல வந்து அம்மாவுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சு படையல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு செய்யறதை விட அமாவாசை நாள்ல செய்யறதா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுல இருந்து நான் அன்னைக்கு செய்யறதை விட்டுட்டேன். அமாவாசை நாள்லதான் செய்யலாம். இன்னைக்கு கண்டிப்பா படையல் போட்டு கும்பிடணும்னு இருந்தா பட் முடியல, அவங்க அப்பா வேலைக்கு போறதுனால. இன்ன வரைக்கும் வந்து எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால நம்பவே முடியலங்க. ஏன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா என் கனவுல வந்துட்டே தான் இருப்பாங்க. இப்ப போன வீக்ல கூட என்னோட கனவுல வந்தாங்க. எங்க சித்தி கிட்ட நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். அதுக்கு சித்தி சொன்னாங்க, நீ அம்மாவை நினைச்சிட்டே இருக்கிற, அந்த மாதிரி நினைக்காத, உன்னோட வேலை அடுத்தடுத்து உன்னோட லைஃப் நோக்கி நீ போயிட்டே இருக்கணும், அதே ஞாபகத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா என்னால மறக்க முடியல. சின்ன வயசுலதான் அம்மா இறந்தாங்க, எனக்கு 16 வயசு இருக்கும்போதுதான். ஆனா வந்து இருந்தாலுமே என்னால வந்து அந்த இழப்பு வந்து மறக்க முடியல. அம்மா கனவுல வராங்கன்னா உயிரோடு இருக்கும்போது எப்படி என் கூட பேசுற மாதிரி அந்த மாதிரிதான் வருவாங்க. சோ அப்படியே என்னோட கனவுல வரும்போது அப்படியே இருக்கிறாங்க. இன்னுமே எனக்கு அந்த முகம் கூட அது எப்படி மறக்க முடியாது. பட் இருந்தாலும் அப்படியே என்கிட்ட உயிரோட வந்து பேசுற மாதிரியே இருக்கும். இன்னுமே எனக்கு அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க, கனவுல வரக்கூடாது, இறந்தவங்க கனவுல வந்தா இப்படி அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல, எங்க அம்மா இறந்தானில இருந்து இன்ன வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் வந்து எப்படியாச்சும் என்னோட கனவுல வந்துருவாங்க. ஆனா வந்து அவங்க இறந்தது மாதிரியே வரமாட்டாங்க. உயிரோட இருக்கும்போது இப்ப நான் அவங்க கனவுல வந்தா எப்படி அப்படி மாதிரிதான் வருவாங்க, பேசுவாங்க. நார்மலா நாங்க லைஃப்ல வாழ்றது மாதிரி வருவாங்க. சோ எனக்கு அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க நம்ம அம்மா நினைவுகள், கனவுங்கிறது நினைவு தானே, நம்ம அவங்க நினைச்சிட்டே இருப்போம். நான் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 10 மாசம் அம்மா நினைச்சிருவோம். ஏதாச்சும் ஒரு அம்மா பார்க்கும்போது நம்ம அம்மா ஞாபகம் வந்துடும். அப்படி இருக்கும்போது அது எப்படி மறக்க முடியும்? நான் சாகுற வரைக்கும் என்னோட மனசுல தான் எங்க அம்மா போக மாட்டாங்க. சோ எங்க சித்தி சொன்ன மாதிரி என்னால அவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஆனா எங்க சித்திக்குள்ள இன்னும் கனவுல வந்ததே இல்லைங்க. எங்க அம்மா இறந்து 12 வருஷம், 2009 2019 10 வருஷம், 12 13 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா சித்திக்குல ஒரு நாள் கனவுல வந்ததுலன்னு சொல்றாங்க இந்த 13 வருஷத்துல. பட் எனக்கு அப்படி கிடையாது. காலையில ரொம்ப எமோஷனலா பேசிட்டேன். அம்மானாவே ஸ்பெஷல் தானே எல்லாருக்கும். சோ அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். சோ அம்மா இருக்கிறவங்க அம்மா திட்டினாலும், அம்மா அடிச்சாலும், அம்மா கோவப்பட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அம்மா தான், நம்ம அம்மா நம்மளை திட்டதான் செய்வாங்க, நம்ம அம்மா நம்மளை அடிக்கதான் செய்வாங்க அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி நாம தான் பொறுத்து போனோம். ஏன்னா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். அடுத்து இப்ப வந்து தலை வலிக்குது எனக்கு. ஏன்னா நைட்டு 12 o'clock ஆயிடுச்சு நான் தூங்குறதுக்கு. டீயோ காஃபியோ ஏதோ ஒண்ணு குடிக்கணும். பட் அது வந்து பேட் ஹேபிட்னு சொல்லிட்டு நீ ஏன் செய்றீன்னு கேட்கலாம். என்ன பண்றதுங்க, பட் அது பேட் ஹேபிட். நம்ம அன்னைக்கு ரெடி பண்ணி வச்ச உழுவல், இது வந்து நம்ம தண்ணியில போட்டு கழுவும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த தூசி தோல் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஓரளவுதான் நம்ம மரத்துல எடுத்திருப்போம். மிச்ச தோல் எல்லாம் கழுவும் போது மேல மிதந்துரும். இன்னைக்கு அமாவாசை அப்படின்னா நேத்தே வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணணும். பட் நம்ம நேத்து வந்து நான்வெஜ் இல்லையா, சோ நைட் வரைக்கும் இருந்தது, அதனால கிளீன் பண்ண முடியல. இன்னைக்குதான் வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணணும். பூஜை சாமான் என்ன கிளீன் பண்ணல, வீடு துடைக்கல, துணி இருக்கு, எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சாமி கும்பிடணும். கொஞ்சம் லேட் தான் ஆகும். என்ன பண்றதுங்க பாருங்க, எல்லாம் மிதக்குது. ஐயோ கீழே கொட்டது, சாரி. ரேஷன் பருப்பு தான், ரேஷன் துவரம் பருப்பு தான் போடுறேன்.
ஒரு சின்ன டம்ளர் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அளவு தெரியும். நான் மொத்தமா அப்படி கையில தான் போடுவோம். ஒரு கை 2 கை இப்படி மொத்தமா அளந்து போடுவேன். கண்ணுல பார்த்துப்போம், அவ்வளவுதான். ஆனா டம்ளர் வச்சு அளந்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அம்மா வீட்டுல இருக்கும்போது நாங்க அப்பதான் செய்வோம். இங்க வந்து எல்லாம் மாறிடுச்சு. நான் பருப்பு வேகும் போதே மஞ்சள் தூள் போட்டுருவேன் எப்பவுமே. பால் சூடாயிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டா. இதுல பாத்தீங்கன்னா சாம்பார்ல போடுறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, அவ்வளவுதான். இது எல்லாமே நான் ஒன்னா போட்டுருவேன். இங்க பாருங்க பருப்பு வெந்துருச்சு. நான் வந்து துவரம் பருப்பும் உளுவல் பருப்பும் சேர்த்து போட்டோம். கருப்பாவே இல்லை பாருங்க, மீடியம் கலர்ல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஆகும் 2 வெந்துச்சுன்னா. இப்போ வந்து நம்ம இதுல பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் அவரைக்காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதே அவரைக்காய் தான் பொரியலுக்கும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க இருக்கு, வாஷ் பண்ணிட்டேன். போட்டுட்டு நம்ம சாம்பார் பொடி, உப்பு அதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சா காய் வெந்துச்சுன்னா புளி ஊற்றி இறக்க வேண்டியதான். சாம்பார் ரெடி. இப்படிதான் உளுவல் பருப்பு குழம்பு இப்படிதான் வைக்கணும். நார்மல் நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரி தான். அவரைக்காய் பொரியல் ரெடி. எவ்வளவு அவரைக்காய் இருந்துச்சு, பொரியல் ஆனோம்னா கம்மியாயிடுச்சு. என்ன பண்றீங்க? அக்காவும் தம்பி என்ன பண்றீங்க? நிதில் குட்டி என்ன பண்றான்? படிக்கிறியா நிதிலோ? நிதிலோ உங்க பாரு, அம்மா பாரு, எங்க பாருடா. டேய் எங்க பாக்குற? அவன் பாருங்க படிக்கிறானா, இன்ட்ரெஸ்டா திருப்பி படிக்கிறானா. டே பே அழகு, எங்க பாரு, அத்தை பாரு, அத்தை பாரு. டி அழகு பிள்ளை. இந்த பெட் மேட்டு 2 நாளைக்கு ஒருக்க துவைச்சு போடுறாங்க. எப்படியும் மேல உட்காடுறானா அப்பப்போ உச்சா போயிடுறான். ஸோ அவன் உடனே கம்ஃபர்ட் போட்டு அழிச்சு போட்டுருவேன். அழிச்சு நேற்று போட்டா இன்னைக்கு மாட்டணும். படிக்கிறானா? சரி படுறீங்க. சாம்பார் பொரியல் எல்லாமே ஆயிடுச்சு. அவங்க அப்பா வந்து பேக் பண்ணி கொடுத்தோன்னே வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து இட்லி நான் வந்து சாப்பிடல. ஸோ பாப்பாவுக்கு மட்டும் இட்லி செய்யறேன். நான் சாப்பிட கொஞ்சம் லேட் ஆயிடும். பாப்பாவுக்கு 2 இதுமே வைக்கிறேன், எனக்கும் சேர்த்துதான் வைக்கிறேன். ஆனா வந்து நான் சாப்பிட லேட் ஆகும். நான் புது இட்லி துணி அதுதான் வந்து இன்னைக்கு இட்லி சுட போறேன். ஒரு 2 துணி இருந்துச்சு, அதை ஊற வச்சுட்டு அது ஊற கேப்ல கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையும் வெளுக்கிட்டு வீடெல்லாம் அடிச்சு பெருக்கி தொடச்சிட்டு இருக்கேன். அந்த 2 பீஸுங்களும் என்ன பண்றாங்க, தூங்குறாங்க. அவங்க தூங்குற கேப்லயே நம்ம வந்து துணி துவைச்சிரும். துணி துவைக்கணும். ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்க சுமார். இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பக்கத்து வீட்டு குடியெல்லாம் கடை வாங்கி போட்டிருக்கேன். 10 மணி நேரம் ஆச்சு அந்த துணியை துவைக்கிறதுக்கு. முன்னாடி இருக்கிற எம் சாண்ட்ல போய் தம்பி விளையாடுறான்னு சொல்லிட்டு பழைய என்னோட சாரீஸ் இருந்துச்சு, அதை போட்டு கல் வச்சு விட்டுருக்கோம். கொஞ்சம் இப்ப போகாம இருக்கான், பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த குட்டி வாழை தூங்குற கேப்லேயும் நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேங்க. இல்லைனா ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டான். பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு போய் சிங்கில் போட்டுட்டு ஈர துணியை வச்சு அதெல்லாம் துடைக்கிறேன். பூஜை சாமான்லாம் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி புளித்தண்ணியில் ஊற வச்சு கழுவுவாங்க. கொஞ்சம் நேரம் அது ஊற வச்சுட்டாங்கன்னா ஈஸியாக விட்டுரும், நம்ம எதுவுமே போட தேவையில்லை. அதுக்கு இப்போ டைம் இல்லை, அது கொஞ்சம் நேரம் ஊறணும், சுடுதண்ணி வைக்கணும், அதுக்கெல்லாம் டைம் இல்லாதனால பீத்தாம்பரி பவுடர் வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்கி வச்சுருப்பேன். அந்த பவுடர் போட்டு தான் இன்றைக்கி வந்து விளக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு விட்டுரும். பீத்தாம்பரி பவுடர் இல்லை, நான் அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க புளித்தண்ணியை கரைச்சி கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு அதில் இதை ஊற வச்சுட்டு கழுவுனா கூட டக்குன்னு விட்டுருங்க. இப்போ நான் நிலவாசலுக்கு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு அதே போல் சாமி படத்துக்கு எல்லாமே பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. அதே போல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னோர்களுக்கு அந்த மாதிரி செய்யும்போது முன்னோர்களுக்கு படையல் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம அன்னைக்கு முன்னோர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து கும்பிடணும், அதுக்கப்புறமா தான் நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. நல்ல வேலை வந்து தூங்கிட்டு இருந்தான். சரி நான் இவனை வந்து குளிக்க வைக்கணும்னு குளிக்கல, அதனால தான் நானுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை. இன்னும் படிக்கிறதுக்கு இன்னும் செய்யலை எதுவுமே. சரி இவனை குளிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி இப்போதான் எழுந்தா முஞ்சி பார்க்குறாங்க. சுடுதண்ணி காயுது. என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு பொங்கலும் கேசரியும் செய்யலான் இருக்கேன். அம்மாவுக்கு பொங்கலும் பிடிக்கும், கேசரியும் பிடிக்கும். ரெண்டுமே இனிப்பு தான். சாதம் சாம்பார் இந்த மாதிரிலாம் செய்யலாம். இவனை வச்சுட்டு என்னால் செய்ய முடியாதுங்க. ஸோ அதனால் வந்து சிம்பிளாக செஞ்சு படைச்சிட்டு காக்காவுக்கு வச்சுட்டு பசுமாட்டை கொடுத்துட்டு நம்ம அதோட முடிச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சக்கரை பொங்கல் வந்து கடலைப்பருப்பு பொங்கல் செய்யலான் இருக்கேன். ஸோ கடலைப்பருப்பு மட்டும் வேக வச்சிருக்கேன். ஏன்னா அதை நம்ம பாசிப்பருப்பு மாதிரி பச்சரிசி கூட ஒன்றா போடும்போது டக்குன்னு வேகாது. பாசிப்பருப்பு சாதத்தோடய குழஞ்சிடும் பொங்கலுக்கு. கடலைப்பருப்பு அப்படி ஆகாது. ஸோ கொஞ்சமாக அப்படி நசுங்குற அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி கூட போட்டோம்னா சரியா இருக்கும். அதனால வேக வச்சுட்டேன். ஓகே நாங்கள் ரெடி ஆயிட்டோம்.
ஆனா பொட்டு வைக்க மட்டும் பாகுபலி விடல. ஹாய் சொல்றானா? ஹாய் ஹாய் சொல்லிட்டே இருந்தா டைம் ஆயிடும். நாங்க போய் பொங்கல் செய்யறோம். இறப்பா அக்கா கிட்ட பாப்பா. இதுலதான் கடலை பருப்பு வேக வச்சிருக்கேன். இந்த சைடு பொங்கல் ஆகுது. அரிசி போட்டுட்டேன். இதுல வந்து கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். கொஞ்சமா நெய் ஊத்தி ரவை வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரவை பாருங்க நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ்னு வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் ரவை எடுத்தேன். ஸோ நான் வந்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊத்தி இதுல கொதிக்க வைக்கிறேங்க. 3 கிளாஸ் தண்ணி ஊத்தி தண்ணி சூடானவுன்னா 1 கிளாஸ் தண்ணி மட்டும் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் ரவை வேகல பத்தலங்கிறப்போ நம்ம அந்த 1 கிளாஸ் சுடுதண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை ஊத்தி ஊத்தி கூட கிண்டிக்கலாம். ஸோ இப்போ 3 கிளாஸ் தண்ணி நான் ஊத்துறேன். ஓகே, இன்னும் நான் வந்து பருப்பு போடலைங்க. பருப்பு குக்கர்ல அப்படியேதான் இருக்கு. இது வந்து ஒரு அரை வேக்காடு வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பருப்பு போடலாம். தண்ணி இதுலயுமே தண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு அரிசி வேகல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தணுங்கிறப்பதான் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, நான் கடலை பருப்பை போட்டுட்டேன். அரிசி வந்து ஒரு 1/4 வேக்காடு தான் வெந்துச்சு. கடலை பருப்பை போட்டுட்டேன், சரியா போயிடும். அந்த கடலை பருப்பு வேக வச்ச தண்ணியுமே இதுல ஊத்திருக்கேன். ரெண்டும் வெந்து வரும்போது நமக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க, நான் 1 கிளாஸ் தண்ணி எடுத்துடுறேன். அப்படியே கிளாஸ் வச்சு முன்னீங்கன்னா கை சுடும். ஸோ அந்த மாதிரி கரண்டியில் எடுத்துக்கனா சரியா போடும். கேசரி ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் தான். ஆனா அதுலதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா கட்டி கட்டியா உருண்டையா விழுந்துரும். இது நீ ஓரங்கட்டிடுறேன். இப்போ நான் ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறேன், இல்லைன்னா கட்டி விழுந்துரும். இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உதிரியா ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சமா ஊத்துங்க. ஊத்தி பண்ணுங்க. அப்பதான் ரவை கொஞ்சம் வேகும் நல்லா. இதுல பாத்தீங்கன்னா கட்டியே விழல, நல்லா இருக்குதுங்க. 1 கிளாஸ் ரவைக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கங்க. 2 கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஊத்திட்டேன். அரை கிளாஸ் தண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனேன். இது நம்ம கலர் ஆட் பண்ணிடலாம். கலரை வந்து இந்த மாதிரி தண்ணியில கலக்கிட்டு ஊத்துங்க. டைரக்டா அப்படியே போட வேணாம். இப்போ இதுல வந்து நான் 1 கிளாஸ் ரவை எடுத்துக்கிட்டேன் இல்லைங்களா, அதே போல 1 கிளாஸ் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க 1.5 கிளாஸ் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா தித்திப்பா வேணும் அப்படின்னா. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 2-3 ஏலக்காய் போடுங்க. ஏலக்காய் பவுடர் இருந்தா கூட போட்டுக்கோங்க. கடைசியா தான் நெய் ஊத்துனுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா கையில ஒட்டாம வரும். நீங்க நிறைய இடத்துல கேசரி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா கையில பிசு பிசுன்னு ஒட்டும். அது நீங்க இந்த ஃபர்ஸ்டே நெய் ஊத்தி கிண்டிட்டீங்கன்னா அந்த மாதிரிதான் ஒட்டும். கடைசியா இறக்கும் போது நெய் ஊத்தி இறக்குனீங்கன்னா கையிலையும் ஒட்டாது. ஹோட்டல் இருக்கிற மாதிரி டேஸ்டா இருக்குங்க. இந்த கேப்ல நம்ம பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் போட்டு ஃபர்ஸ்ட் ஏலக்காயில போட்டுட்டேன். பொங்கலுக்கும் கேசரிக்கும் ஒரே டைம்லேயே வந்து அந்த முந்திரி திராட்சைலாம் வந்து ஒரே டைம் நெய் ஊற்றி ஒரே டைம் போட்டுட்டு கேசரியில் கொஞ்சம் பொங்கலில் கொஞ்சம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரியாக போயிடுச்சு. இப்போ பொங்கலும் ஆயிடுச்சு, கேசரியும் ஆயிடுச்சு. இப்போ சாமி கும்பிட்டுடலாம். இந்த மாதிரி முன்னோர்களுக்கு சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சு துணி வச்சு அந்த மாதிரிலாம் கும்பிடுவாங்க. அம்மா ஃபோட்டோ எங்கிட்ட இருக்குது, பாஸ்போர்ட் சைஸில் தான் இருக்குது. எனக்கு ஃபோட்டோ வச்சு கும்பிட மனசு இல்லைங்க. ஏன்னா அம்மா வந்து இறந்ததாகவே நான் நினைக்கல, என் கூடவே இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நெய் விளக்கு, மண் விளக்கில் நெய் போட்டு நெய் தீபம் ஏற்றி பூ வச்சு தழுகு போட்டு தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வச்சு அம்மாவுக்கு செஞ்ச உணவுகள்லாம் வச்சு நான் வந்து கும்பிட்றேங்க. ஃபோட்டோ இருக்கவங்க ஃபோட்டோ வச்சு கும்பிடுவாங்க, அவங்க போட்டிருந்த துணியை வச்சு கும்பிடுவாங்க. அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி
செய்வாங்க. ஆனால் விளக்கு வந்து நெய் விளக்கு கண்டிப்பாக ஏற்றணுங்க. அது நெய் தீபம் தான் ஏற்றணும். நீங்கள் படையல் போடும்போது ஒரு டைம் ஏற்றணுன்னுவாங்க. அதே போல் ஈவினிங்காக 6 மணிக்கு ஒரு டைம் ஏற்றணுன்னுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் நெய் தீபம் தான் ஏற்றி வந்து சாமி கும்பிட்டுருக்கேன். இந்த இடையில பாத்தீங்கன்னா பசுமாட்டுக்கு கொஞ்சம் போட்டு வச்சிருந்தேன். அதை எடுத்துட்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்தோம். அவங்க சாப்பிட்டுட்டாங்க. அவங்களாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்களும் சாப்பிட்டுட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அவங்க அப்பா இன்னும் வரல. அவங்க வேலைக்கு போனவங்க இன்னும் வரல. நாங்களே கும்பிட்டு முடிச்சிட்டோம். மாட்டுக்கு எடுத்துட்டு போய் சாதம் வச்சுட்டு சாதம் செஞ்ச உடனே காக்காக்கு வச்சுட்டாங்க. ஆனா காக்கா வந்து சாப்பிட்டுச்சா இல்லையான்னு தெரியல. ஏன்னா வந்து இந்த ஏரியால கொஞ்சம் காக்கா வர்றதுல குருவிங்க தான் அதிகமா வருது. பசுமாடு வந்து சாப்பிட்டுட்டாங்க. ஓகே, நல்லபடியா முடிஞ்சிச்சு இன்னைக்கு தை அமாவாசை. எப்பவுமே நான் வந்து குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைப்பேன். தை அமாவாசை ஆடி அமாவாசை அப்பெல்லாம். அம்மா இறந்த அன்னைக்குதான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது என்னால முடிஞ்சதை செஞ்சு படையல் வைப்பேன். ஆனா எல்லாரும் சொன்னாங்க இறந்த அன்னைக்கு அந்த திதி வந்து கரெக்டா வராது. சோ அமாவாசை அன்னைக்கு ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை அந்த மாதிரி டைம்ல வைக்கும் போது நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ நான் அதனால வந்து இந்த டைம் வந்து தை அமாவாசை இந்த மாதிரி நான் பண்ணேன். படையல் போட்டு பண்ண என்னால முடியலங்க. என்னால முடிஞ்ச அளவு சிம்பிளா பண்ணிருக்கேன். இவனை வச்சுட்டு கொஞ்சம் எல்லாமே கஷ்டம். அதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. காலையில இருந்து பயங்கர வேலை. அவங்க அப்பாவுக்கு வந்து சுடுதண்ணி வச்சிருக்கேன். அவங்க வந்த உடனே குளிச்சுட்டு கோவிலுக்கு போலான் இருக்கும். இங்க பக்கத்துல கோவில் வந்து இன்னைக்கு அமாவாசை விசேஷமா இருக்கும். சோ அதுக்கு போலான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பேசாதன்றா. பாய், தேங்க்யூ. பாய், நீங்க சொல்லு அத்தைக்கு பாய். பாய் சொல்லு. பாய், தேங்க்யூ.